த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் யர் ஃபாதர் அண்ட் ஹீஸ் சன் இஸ் 60 years. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்னையும் ஃபாதரையும் ஆட் பண்ணணும். எவ்வளோ இயர்ஸ் வருது? 60 years வருது. ஓகேவா? அப்போ நம்ம ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னது? 60. சன் இந்த சைடு போனார் அப்படின்னா -x. ஓகேவா? இப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து என்னது? 60 - x. இப்போ சன் வந்து எக்ஸு, ஃபாதர் வந்து என்னது? 60 - x. புரியுதா இது? இப்போ அதுவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 இயர்ஸுக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சன்னோட ஏஜ் 1 அப்படின்னா 5 டைம்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்னது? 1 வயசு அப்படின்னா அப்பாவோட வயசு 5 வயசு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதோட ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் அது என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? 6 இயர்ஸுக்கு அப்புறம் சன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ வந்து எப்படி பண்ணிக்கலாம்? x/60 - x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? சன் பை ஃபாதர். ஓகேவா? அப்போ 1/5. ஓகேவா? அப்போ இந்த 5 இன்சைடு போகும்போது 5x, இந்த 60 - x இன்சைடு போகிறப்போ 1 × 60 - x. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 5 × x இஸ் ஈக்குவல் டு 1 × 60 - x. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது? ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்படிங்கிற 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அப்படின்னா ப்ளஸ் போடணும். இதுவே முன்னாடி அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 6ஐ மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ x - 6. அப்போ இந்த இடத்துல x - 6. புரியுதா? இப்போ பாருங்கள், அப்போ வந்து என்னது? 5 × x வந்து எவ்வளோ? 5x - 5 6 are 30 is equal to 60 - 6 எவ்வளோ? 54 - x. ஓகேவா? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்பரில் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? 5x + x is equal to 54. இந்த -30 இன்சைடு போகும்போது +30 ஆகிடும். ஸோ +30. அப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 6x is equal to 54 + 30 84. ஓகேவா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 166 பேலன்ஸ் 2 வரும். 6 4s are 24. ஸோ 14 டைம்ஸ். அப்போ x is equal to எவ்வளோ? 14. ஓகேவா? சன்னோட ஏஜ் வந்துட்டு 6 இயர்ஸுக்கு முன்னாடி 14. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 6 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதோட ஒரு 6 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்து அப்படி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? இப்போ 14 + 6 எவ்வளோ? 20. அப்போ சன்னோட ஏஜ் எவ்வளோ? 20 இயர்ஸ். ஓகேவா? 6 இயர்ஸுக்கு அப்புறம். தேங்க்யூ.